அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேங்க. அனைவரும் நலமுடன் வாழ இறைவனை பிரார்த்திக்கிறேன். பெரியவர்களை வணங்கி மகிழ்கிறேன். இன்றைய பதிவில் விருச்சிக ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்பேற்பட்ட பலன்களை நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணாமல் பார்த்துக்கிட்டீங்கன்னா இப்போ ஃபாலோ பண்ணிட்டு பாருங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. வாங்க இந்த விருச்சிக ராசிக்கு குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். நிதி நிலைமை பார்த்திங்கன்னா இந்த விருச்சிக ராசிக்கு நல்ல ஒரு உயர்வை தரப்போகுதுங்க. திடீர் பணவரவு அப்படிங்கிறது இந்த நேரத்தில் இருக்கும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த சிக்கல்கள் எல்லாம் நீங்கி தொழில் மற்றும் குடும்பத்தில் சிறப்பான முன்னேற்றம் ஏற்படுங்க. எதிர்பாராத தன வரவு உண்டாகும். எதிர்கால தேவைக்காக சேமிக்கும் பழக்கம் அதிகரிக்கும். இந்த நேரத்தில் பணி இடத்துல கூடுதல் பொறுப்புகள் வருங்க. அதே போல் புதிய வீடு மற்றும் வாகனம் வாங்கும் அமைப்பு யோகம் சிலருக்கு அமையும். கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் அதிகரிக்குங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சுப காரியங்களும் கைகூடி வரும். இந்த 2026 ஜூன் 2 அன்று நிகழ்ந்த இந்த குரு பயிற்சியால் விருச்சிக ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான் அமைந்துள்ளாருங்க. இதனால் நீண்ட நாள் தடைகள் விலகி அதிர்ஷ்டமும் ராஜயோகமும் தேடி வரக்கூடிய முக்கியமான நேரம் இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு. உத்தியோகத்தில் கூடுதல் வேலைப்பளு இருந்தாலும் அதற்கேற்ற நற்பெயரும் பதவி உயர்வும் கிடைக்கும். புதிய கிளைகள் தொடங்குவது அல்லது பெரிய முதலீடுகளை செய்வதில் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. பணவரவு சீராக இருந்தாலும் ஆடம்பர செலவுகள் அதிகரிக்குங்க. பெரிய தொகையை யாருக்கும் கடன் கொடுப்பதோ அல்லது ஜாமீன் கையெழுத்திடுவதோ தவிர்க்க வேண்டும். அதாவது கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் இந்த நேரம். குடும்பத்தில் சுப காரியங்கள் கைகூடி வரும். உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் மத்தியில் தேவையற்ற மனக்கசப்புகள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் பேசும் பொழுது நிதானமாக பேசுவது நல்லது. ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுவது அவசியங்க. இந்த நேரத்தில் அதிக வேலைப்பளு காரணமாக மனச்சோர்வு ஏற்படும். அப்படிங்கிறதால தியானம் போன்ற நடைப்பயிற்சி மேற்கொள்வது மிக மிக நல்லது. நீண்ட நாட்களாக இருந்து வந்த அதாவது வட்டிக்கு வாங்கிய கடன்கள் கூட இந்த நேரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அடைச்சி முடிச்சிடுவீங்க. திடீர் பண வரவுக்கும் வாய்ப்புள்ளது. புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகள் வெற்றிகரமாக முடியும். உத்தியோகத்தில் பதவி உயர்வும் கிடைக்குங்க. மற்றும் விரும்பிய இடமாற்றங்கள் கூட இந்த நேரத்தில் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். குருவின் பார்வை 5ஆம் வீட்டின் மீது விழுவதால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். குடும்பத்தில் சுப காரியங்கள் கைகூடுங்க. ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். உயர்கல்வி கற்கும் மாணவர்களுக்கும் ஆராய்ச்சி செய்யும் மாணவர்களுக்கும் வெளிநாடு சென்று படிக்கும் வாய்ப்புகள் உண்டாகும். பெரிய நோய்களிலிருந்து விடுபட்டு ஆரோக்கியம் மேம்படும். வியாழக்கிழமைகளில் பெருமாள் கோவிலுக்கு சென்று வழிபடும் பொழுது தடைகள்லாம் நீங்கி காரிய சித்தி ஏற்படுங்க. குரு பகவானுக்கு மஞ்சள் வஸ்திரம் சாற்றி வழிபாடு செய்யும் பொழுது கஷ்டங்கள் குறைந்து கடன்கள் குறைந்து பணவரவு அதிகரிக்கும். சிந்தித்து செயல்படக்கூடிய இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த குரு பகவான் ஜூன் 2 முதல் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் அமர்ந்து பலன் தர போகிறாருங்க. இதுவரை எந்த நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்ளாமல் ஒதுங்கி இருந்த நீங்கள் இனி வெளிச்சத்துக்கு வருவீங்க. வெளிவட்டாரத்தில் உங்களோட மதிப்பு மரியாதை கூடுங்க. எதிர்பார்த்த வகையில் உதவி கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும். அதே நேரம் பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேரக்கூடிய முக்கியமான காலகட்டம் இந்த நேரம். பணப்புழக்கம் அதிகரிக்கும். இதனால் நெடுநாளாக வாங்க நினைத்த எலக்ட்ரானிக் பொருட்களை இந்த நேரத்தில் வாங்குவீங்க. பழைய நண்பர்கள் உறவினர்கள் எல்லாம் உங்களை தேடி வரக்கூடிய நேரம். மகளின் திருமணத்தை ஊரே மெச்சும்படி நடத்த முடிப்பீர்கள். மகனுக்கும் நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைக்கும். எதிர்பாராத பணவரவு உண்டு. சொந்த ஊர் நிகழ்ச்சிகளில் தலைமை தாங்குவீங்க. அப்பாவின் உடல்நிலை சீராகும். அவரிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் மறையும். சிலர் வாடகை வீட்டில் இருந்து சொந்த வீட்டுக்கு மாறக்கூடிய நேரம் இந்த நேரம். அதற்கு கடன் உதவியும் கிடைக்கும். இழுபறியாக இருந்த வழக்குகளில் சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். குரு பகவான் உங்கள் ராசியை பார்ப்பதால் கையில் பணம் புரளுங்க. எதிர்காலத்துக்காக சேமிக்கவும் செய்வீர்கள். குடும்பத்தில் கலகலப்பான சூழல் ஏற்படும். கணவன் மனைவிக்குள்ள மனம் விட்டு பேசுவீர்கள். தன்னம்பிக்கையுடன் சில வேலைகளை முடிப்பீர்கள். ஆரோக்கியம் மிகச் சிறப்பாக இருக்கும். இந்த நேரத்தில் குரு பகவான் 3ஆம் இடத்தை பார்ப்பதால் புது எண்ணங்கள் மனதில் தோன்றும். பிரபலங்களின் அறிமுகம் உண்டாகும். கைமாற்றாக கொடுத்த பணம் இப்போது வரும்.
தங்க ஆபரணங்கள் சேரக்கூடிய நேரம் இந்த நேரம். புதிய சொத்துக்கள் வாங்குவீர்கள். சொந்த பந்தங்களின் ஆதரவு கிடைக்குங்க. அதே நேரம் குரு பகவான் 5ஆம் இடத்தை பார்வையிடுவதால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க. பிள்ளைகளால் சொந்த பந்தங்கள் மத்தியில் பெருமை அடைவீங்க. வட்டிக்கு வாங்கிய கடனை கொஞ்சம் கொஞ்சமாக தந்து முடிப்பீங்க. எடுத்த காரியங்களில் முதல் முயற்சியிலேயே வெற்றி கிடைக்கும். அதே நேரம் வாகன வசதி பெருகுங்க. குலதெய்வத்தோட பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீர்கள். உங்களின் தன பூர்வ புண்ணியாதிபதியுமான குரு பகவான் தனது நட்சத்திரத்தில் 2/6/2026 முதல் 18/6/2026 வரை பயணம் செய்வதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும். அரசாங்க வேலைகள் முடிவுக்கு வரும். சுகாதிபதியான சனி பகவானின் நட்சத்திரத்தில் 18/6/2026 முதல் 19/8/2026 வரை குரு பகவான் பயணம் செய்கிறாருங்க. இதனால் மனக்குழப்பங்கள் நீங்கும். குடும்பத்தில் வருமானம் உயரும். வருங்காலத்துக்கான முக்கிய முடிவுகள் இந்த நேரத்தில் எடுப்பீங்க. சிலர் இடவசதியுள்ள வீட்டுக்கு மாறுவீங்க. இளைய சகோதரிக்கு திருமணம் கூடி வரும். புதிய வாகனத்தில் வலம் வர போகிறீங்க. அதே நேரம் அஷ்டம லாபாதிபதியான புதனின் நட்சத்திரத்தில் 19/8 அதாவது 19/8 ஆகஸ்ட் மாதம் 19/8 முதல் 19/8/2026 முதல் 31/10/2026 வரை மற்றும் 25/1/27 முதல் 26/6/27 வரை குரு பகவான் பயணம் செய்வதால் வெளிநாட்டு பயணங்கள் தேடி வருங்க. சிலருக்கு அயல்நாட்டில் பணிபுரியும் வாய்ப்பும் அமையும். யாருக்காகவும் சாட்சி கையெழுத்திட வேண்டாம். இந்த நேரத்தில் இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது மிக மிக நல்லது. கேதுவின் நட்சத்திரத்தில் 31/10/2026 முதல் 25/1/27 வரை குரு பகவான் செல்வதால் மறைமுக எதிரிகள் உருவாவாங்க. பணிச்சுமை அதிகரிக்கும். கையிருப்பு கரையக்கூடும். செலவுகளை கொஞ்சம் கட்டுப்படுத்தணும். அதே நேரம் நம்ம சுதாரிப்பாக இருந்தோம்னா இதெல்லாம் தாண்டி நம்ம கரையை கடந்து வந்துடலாம். வியாபாரம் உத்தியோகம் இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, வியாபாரத்தில் பெரிய முதலீடுகளை போட்டு லாபம் ஈட்டுவீங்க. உங்களின் வியாபார யுக்திக்கு ஈடு கொடுக்க முடியாமல் போட்டியாளர்கள் திணறுவார்கள். வேலையாட்களின் தொந்தரவு குறையும். ரியல் எஸ்டேட், ஹோட்டல், கட்டிட உதிரி பாகங்கள், இரும்பு வகைகளாலான இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு ஆதாயம் அடைவீர்கள். அயல்நாட்டு தொடர்புடைய நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் செய்வீர்கள். உத்தியோகத்தில் மேலதிகாரி உங்களை பெருமையாக பேசும் அளவுக்கு நடந்து கொள்வீர்கள். வேலை சுமை கொஞ்சம் அதிகமாகத்தான் இருக்கும். இருந்தாலும் அடுத்தவர் பிரச்சனையில் தலையிடாமல் இருப்பது நல்லது. யாரையும் பற்றி தலைமையிடத்தில் புகார் கூறக்கூடாது. கணினி துறையினருக்கு வெளிநாட்டு நிர்வாகத்தில் இருந்து வாய்ப்புகள் வரக்கூடிய நேரம் இது. முடிந்த அளவு விட்டு கொடுத்து போகிறது மிக மிக நல்ல ஒரு பலன்களை தரும். புதிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய காலகட்டம். இந்த குரு பயிற்சி உங்களுக்கு புது அணுகுமுறையால் புதுமை படைக்க போகுதுங்க. இந்த நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, புதுக்கோட்டை ஆலங்குடி சாலையில் 7 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அரங்குலநாதர் அப்படிங்கிற கோயிலில் தட்சிணாமூர்த்தியை வணங்குங்க. இந்த நேரத்தில் இந்த தட்சிணாமூர்த்தியை வணங்குவதால் நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கும். நினைத்த காரியங்கள் வெற்றி பெறும். பார்வையற்றவர்களுக்கு உதவுங்க. அந்த நேரத்தில் விருப்பங்கள் யாவும் நிறைவேறுங்க. மொத்தத்தில் ரொம்ப அமோகமாக இருக்க போது இந்த குரு பயிற்சி விருச்சிக ராசி நேயர்களுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி. நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.